ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே நாம் அங்காங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்பங்கள், விசுவாசிகள், என்னுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் அனைவரும் கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை, மகிமை, மகிமை. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 ஜெயம். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய இரக்கத்திற்காக ஸ்தோத்திரம், நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய எல்லா விதமான நம்முடைய மகிமைக்காக நன்றி, வழி நடத்துதலுக்காக நன்றி, பாதுகாப்புக்காக நன்றி. உன்னத தேவனே நன்றி, 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 நன்றி. கை கொடுத்தவரே, தூக்கி நிறுத்தினவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஓரபாலபா, காயங்களை ஆற்றினவரே, கருணையுள்ள எங்கள் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அடைக்கலமானவரே, சத்திய வழியை காண்பிக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சத்துருவின் வல்லமைக்கு எங்களை காத்தவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். திறந்த வாசலை தந்தீரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை கொடுத்தீரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நித்திய மகிமையை கொடுத்தீரே, நித்திய ஜீவனுக்கு எங்களை அழைத்தீரே, ஆறுதலை தந்தீரே, பலப்படுத்தினீரே. எல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமா? ஸ்தோத்திரம். அதிசயமான தேவனே, ஆச்சரியமானவரே, அபிஷேகம் பண்ணினவரே, ஆமென். ஆனந்த நன்மைகளினால் நிரப்பினவரே, ரட்சிப்பின் தேவனே, ரட்சிக்கும் தேவனே, ரபா, இஸ்ரவேலின் ராஜாவே, சர்வவல்ல தேவனே, ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்போம், ஸ்தோத்திரித்து கொண்டே இருப்போம். சத்தியமும் ஜீவனுமானவரே, மகிமை நிறைந்தவரே, தேங்க்யூ லார்ட். எங்களுக்காக பரிந்து பேசுகிறவர், எங்கள் பாவங்களை சுமந்தவர், அன்பான எங்கள் தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கைவிடாதவர், ஆமென். ஆவியான தேவன், ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னீர். இந்த காலவெளியிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடு உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த காலவெளியிலே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து கொண்டே இருப்போம். எல்லா வீடுகளிலும் ஸ்தோத்திர சத்தம் புறப்பட்டு இந்த காலவெளியிலே எல்லா பிள்ளைகளும் ஸ்தோத்தரிப்போம். வாலிபர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சகோதர சகோதரிகள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஊழியர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அற்புதம் செய்தவரே, முடவர்களை நடக்கச் செய்த தேவன் நீர்தானே, ஊமையர்களை பேசச் செய்த தேவனே, ஆமென். சாத்தானின் வல்லமையை அழித்த இயேசு கிறிஸ்துவே, கூனியை நிமிரச் செய்த தேவன் நீரல்லவா? கிருபை சத்தியம் நிறைந்தவரே, தண்ணீரை ரசமாக மாற்றினவரே, பெருங்காற்றை அமரப்பண்ணினவரே, அப்பங்களை பெருகிடச் செய்த தேவன் நீர்தானே, பசித்தோரின் பசியை தீர்த்தவரே, ஷபாலா ஹரபாலா பாரபா. நல்ல துதிப்போம். சில நிமிடங்கள் இந்த காலவெளியிலே தேவனுக்கு நன்றிகளை செலுத்தி கொண்டே இருப்போம். துதிக்க துதிக்க ஒரு வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. துதிக்கிற இடங்களிலே கர்த்தருடைய மகிமை மூடிக்கொண்டே இருக்கும். இந்த காலவெளியிலே துதியின் சத்தம், ஸ்தோத்திர சத்தம். கர்த்தர் சொல்கிற, நான் பரிபூர்ணம் அடைய செய்கிற தேவன், மகிமையினால் நிரப்புகிற தேவன், பாதாள வல்லமை அழிக்கிற கர்த்தர் நான். ஷப்லோ ராபாஹா. இந்த காலை வேளையில் நம்முடைய மகிமை, 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 மகிமை முன்குறித்து நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று காலவெளியிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னை முத்திரையிட்டு நான் அழைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஷப்லா பாரா பாலபா. எந்த மனிதர்கள் கையில் உன்னை ஒப்புக்கிடாமல் உன்னை பாதுகாத்த தேவன் நான், வழிநடத்துகிற தேவன் நான். உன்னை வேலி அடைத்திருக்கிறேன். குடும்பத்தை என் ஞானத்தினால் உன்னை நிரப்பி இருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன் கண்ணீரை துடைத்திருக்கிறேன். ஆமென். ஷபாலா ஹாந்தரபா. எத்தனை முறை உன்னை ஆறுதல் படுத்தியிருக்கிறேன், பலப்படுத்தியிருக்கிறேன். நடத்தி கொண்டு வருகிற தேவன் நான், கிருபையின் தேவன் நான், ஆசீர்வதித்த தேவன் நான். எல்லாரும் உன்னை தள்ளின போது, அனாதை என்று உதறின போது உயர்த்தின தேவன் நான், சர்வ வல்லமுள்ள தேவன். ஷப்லபா ஹரபல பஹரி அந்தலபா. இந்த காலவெளியிலே உமக்கு நன்றி, 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 நன்றி. துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து இந்த காலவெளியிலே வாசித்து 12ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் அங்கே நாம் பார்க்கிறோம். நியாயத்துக்கு
ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பான். ஹல்லேலூயா. Oh, a bruised reed he shall not break. He will not just quench the flax that is smoking. அப்படியே ஒரு மங்கி எரிந்து கொண்டிருக்கிற ஒன்றை அணைத்து விட மாட்டார். இந்த காலவெளியில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடிந்த எல்லாரும் நெறிந்த நாணலை முறியாதவர். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் ஒன்றில்லாத இருந்த போதும், ஆண்டவரை மறந்த போதும், இனி அவ்வளோதான் சொல்லி போன போதும், அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மளை தூக்கி நிறுத்தினார். ஆமென். அன்றைக்கு மோசையை கூட ஒரு நாணல் பெட்டியில் வைத்து கொண்டு விட்டுட்ட போது அந்த நாணல் பெட்டியில் அவனை பாதுகாத்த தெய்வம், உயர்த்தின தெய்வம், நெறிந்த நாணலை முறியாதவர். ஆமென். ஹல்லேலூயா. மனிதர்கள் தள்ளி நம்மை கைவிட்டு ஒன்றில்லாமல் போனாலும் ஆண்டவரும் நம்மளை சேர்த்து தள்ளி விடுகிறது இல்லை. எல்லாம் கையை நல்லா வைத்து மத்தேயு 12:20 நெறிந்த நாணலை முறியாத தேவன், மங்கி எறிகிற திரியை அணையாத கர்த்தர். எல்லாரும் ஆமேன் சொல்ல முடிந்த எல்லாரும் ஆமேன் சொல்லி அவருக்கு நன்றிகளை செலுத்தி, இதுவரைக்கும் தேவன் நம்மை ஆச்சரியமாய் வழி நடத்தி இருக்கிறார். அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். மகிமையாய் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எறிகிற திரியை அணையாதவரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நம்முடைய விளக்கு எரிய எண்ணெயை ஊற்றி எரிய செய்கிறவர். ஆமென். அணையாமல் பாதுகாக்கிறவர். எப்படி நம்மளை எரிய வைக்கிறார்? மங்கி எறிகிற திரிய கூட வசனம். சங்கீதம் 119, 105 அவருடைய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக மாறி அணைந்து போகிற விளக்கையும் எரிய வைக்கும். ஆமென். முடிந்தது என்று சொல்லி நினைக்கிற நேரத்தில் நம்மளை மீண்டும் தூக்கி நிறுத்துவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். காற்றில் அசையும் நாணலை போல நம்முடைய வாழ்க்கை என்ன செய்வதென்று இருந்தபோது தேவன் நம்மை முறிக்காமல் நம்மை பாதுகாத்து வழி நடத்தினார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவர் அணைக்காதவர், முறிக்காதவர், நெறிந்த நாணலை முறியாதவர், புலம்பலை களிப்பாய் மாற்றுகிற தேவன். நம்முடைய வாழ்வில் சில நேரத்தில் போராட்டம் வந்தால் போராட்டத்துக்கு மேலே போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் நெறிந்த அந்த நாணலை முறிக்க மாட்டார். அந்த நேரத்தில் இறங்கி வருவார், நமக்காக மனம் இறங்குவார். எல்லாம் கை வைத்து அசைத்து எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுவோம், நெறிந்த நாணலை முறியாதவரே, மங்கி எறிகிற திரியை அணையாத சர்வ வல்லமுள்ள தேவனே, நீ நெறிந்த நாணலை முறியாதவர். மங்கி எறிகிற திரியை நீர் ஒருபோதும் அணைக்கிறதில்லை. ஆமென். பலப்படுத்துகிற தேவன் நீர், சர்வ வல்லமுள்ள தேவன் நீர், ஆச்சரியமான தேவன் நீர், கைவிடாத தேவன் நீர், இதுவரை எங்களை கைவிடவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit of God. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாதவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ ரபலபா ஹந்தரஹஷ்யஹா லிகம்ருஹா ரிகம்லபரியந்தரு ஷேகம்லஹரியந்தலபரியந்தலபா ஷேகம்லபஹரியந்தலஹரியா. நீரிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையார், புலம்பலை களிப்பாய் மாற்றுவார், விடுதலையின் தேவன் இயேசு பரன். நேரிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரியும் திரியை அணையார், புலம்பலை களிப்பாய் மாற்றுவார், விடுதலையின் தேவன் இயேசு பரன். நீரன் சொந்தம், நீரன் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர்
செடியின் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுமே. சூரை செடியின் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரை செடியின் கீழிலும் சமூகம் என்னை தேற்றுமே. நீரன் சொந்தம் நீரன் பக்கம் துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஷேகமலமாரியந்ததோ நல்ல கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கேறுகிற திரியை அணைக்காத சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் ஆச்சரியமானவர். ஷப்லோஹாரியந்தலபா. இந்த காலையிலே கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு இடங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், நெறிந்த நாணலை முறியாத தேவன் நான், மங்கேறுகிற திரியை அணையாத கர்த்தர், நான் சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமேன். இதுவரை நடத்தினேன், இன்னமோனை நடத்துவேன். ஆமேன். இன்னமோனை பாதுகாப்பேன். ஏமேன். ஷப்லபஹா. இந்த காலொளியருடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறதே, அவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டிருக்கிறதே. விசுவாசிகளுடைய எல்லா குடும்பங்களில் பள்ளி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்கணும், வேலைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். ஆண்டவரே, இனி அவ்வளோதான், இந்த வேலை முடிஞ்சு போகுது, இந்த பிள்ளை படிப்பு அவ்வளோதான் முடிஞ்சு போகுதுன்னு சொல்லி மங்கேறுகிற திரியா இருக்கலாம். கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். தூக்கி நிறுத்தணும். கையிட்டு செய்கிற வேலைகளில் வியாபாரங்கள் கிரியைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். வேலை ஸ்தலங்களில் கர்த்தருடைய மகிமை இருக்கணும். கடன் பாரம் வறுமை ஆண்டவரே இவற்றினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை தூக்கி நிறுத்தணும். அந்த காலவெளியில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விவாக சம்பந்தமான காரியங்களை கர்த்தர் பொறுப்படுத்து. ஆண்டவரே, விசுவாசிகள் பிள்ளைகளுக்கு நல்ல வருங்காலங்களை கர்த்தர் உண்டு பண்ணி தரணும். ஆண்டவரே, நெறிந்த நாணலம் முறியாதவரே, மங்கி எறிகிற திரி அணைக்காதவரே, ஓ ரபா லபா ஹரபா, எங்கள் பிள்ளைகள் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் உம்முடைய பயத்திலும் வளரணும். அந்த கிருபையினால் இந்த கால்வெளியிலே நிரப்புகிறதுக்காக நன்றி. தேசத்தில் உள்ள அந்தகாரங்களுக்கு எங்களை பாதுகாக்கணும். வியாதி போராட்டங்களுக்கு நீர் எங்களை பாதுகாக்கணும். உம்முடைய கிருபை பரிசுத்தத்தால் எங்களை நிரப்பணும். எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும். ஆமென். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கணுமே. உம்முடைய மகிமை எங்களை நிரப்பணுமே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் விசுவாசிகளுடைய வீடுகளில் அலங்கரித்துக்கொள்ள சமாதானம் இருக்கணும். எல்லா ஸ்தோத்திரம் பண்ணும். வீடுகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஆண்டவரே, நம்முடைய வீடுகளில் அவருடைய மகிமை இருக்கணும், அவருடைய வல்லமை இருக்கணும். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே அந்தகாரங்கள் எல்லாம் அழிந்து போகணும். பொறாமை எரிச்சலின் ஆவிகளெல்லாம் அழியணும். ஓ விடுதலையின் ஆவி, ஜப ஆவி, வல்லமையின் ஆவியால் தேவனமை நிரப்பணும். ஓ ரபா, தேவனோடு நாம் நல்ல பேசுகிறவங்களா இருக்கணும். ஜபாவினால் நிரப்பப்பட்டவங்கள நம்ம இருக்கணும். ஓ தேவனோடு நல்ல உறவை வைத்து கொள்ளணும். பரிசுத்தவான்கள் உறவு, சபையின் உறவு, வேதத்தோடு உறவு, இதெல்லாம் காத்துக்கிடணும். கையை நல்லா வைத்து கரங்களை அசைத்து அந்த கால்வெளியில் டெக்ளேர் பண்ணி தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆமென். ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த கால்வெளியில் நெறிந்த நாடலை முடியாதவர். அதிகாலை ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தருகிறார். அதிகாலையில் அன்றைக்கு கூப்பிட்ட பக்தர்களுக்கு மனம் இறங்கினார். இயேசு கிறிஸ்துவும் அதிகாலையில் எழுந்து போய் ஜபம் பண்ணி நமக்கு ஒரு நல்ல மாதிரியை காண்பிச்சுட்டு போயிருக்கிறார். ஆமென். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம், துதிகளை ஏறெடுக்கிறோம். இந்த காலவெளியில் நம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டோம்.
யார் எங்கே பலவீனம் வந்தாலும் கர்த்தர் தொடுவீராக. ஹாஸ்பிட்டலில் யாராவது இருந்த கர்த்தர் தொடுவீராக. வேலைக்காக இன்றைக்கு இன்டர்வியூ போகிறவங்களுக்கு கர்த்தர் தொடுவீராக. இன்றைக்கு எந்த வேலைகள், தொழில்கள், காரியங்களை ஆரம்பிக்கிற காரியங்களை கர்த்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். பிரயாணங்களில் போக்கில் வரத்தில் உடைய மகிமை இருக்கணும். ஒவ்வொரு நாள் காலை நாங்கள் இப்படி துதித்து ஜெபிக்கிற எங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். கைவைத்தி நம்முடைய திருச்சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய ஆராதனைகளில் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லா சபைகளின் ஆராதனைகள், ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நல்ல ஆராதனையில் கர்த்தருடைய மகிமை இறங்கணும். கையை சுற்றி நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்கணும். நம்முடைய சபை மூலம் ஒரு எழுப்புதலை பார்க்கணும். பரிசுத்த ஆவியானுடைய அருள் மாறி ஊற்றப்படணும். இந்த அதிகாலையில் 5 மணிக்கு தீர்மானம் பண்ணி ஜெபிக்கிற நூற்றுக்கணக்கானவர் எழுப்பணும். காலையில் இந்த உலகத்தில் துதியின் சத்தம் அதிகமாக ஜாஸ்தியாக மாறணும். ஆண்டவரே, அதிகாலையில் ஒவ்வொரு இடங்களிலுமே துதிக்கிற அந்த துதியின் சத்தம் இன்னும் அதிகமாகணும். ஆமே, நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. நீர் அப்படி உம்முடைய வல்லமையை விளங்க செய்வதற்காக நன்றி. ஓ ராப்கா பாலா பாலா பாலபா. ஒவ்வொரு இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. நல்ல துதித்து கொண்டிருங்கள். உங்கள் சோர்வுகளை கர்த்தர் நீக்குகிறார். பலவீனங்களுக்கு நீக்குகிறார். நெறிந்த நாளில் அவர் முறித்து விட மாட்டார். மங்கிய திணி அவர் அணைச்சிட மாட்டார். அவ்வளோதான், முடிஞ்சது. ஆண்டவனை கைவிட்டு விட்டாரோ, என்னை மறந்து விட்டாரோ, வேண்டியதில்லை, மறக்க மாட்டார். தூக்கி நிறுத்துவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போம். ஏதோ ஒரு அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்று காலை ஏதோ ஒரு அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. யாரோ ஒருவரை கர்த்தர் சுகமாக்கி கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய மகிமை ஒருவரை தொடுகிறது. ஆமேன். இந்த வார்த்தை உண்மை. ஆமேன். இந்த ஜெபத்தை இப்போ டெக்ளேர் பண்ணி ஜெபிக்கிற பலிபிடத்திலிருந்து இப்போ ஜெபித்துக்கிட்டு இருக்கும்போதே ஆவியில் நான் பார்த்து அநேகருக்காக ஜெபித்துக்கிட்டு இருக்கிறேன். அநேகருக்காக மன்றாடிட்டு இருக்கிறேன். கர்த்தர் உங்களை தொடுகிறார். கண்ணீரை பார்க்கிறார். வேதனைகளை பார்க்கிறார். உன் பிள்ளைக்காக படுகிற துக்கத்தை அவர் கவனிக்கிறார். ஓ ரபாலபா, கடன் தொலைலிருந்து வெளியே வர நீங்கள் யோசிக்கிறத அவர் கவனிக்கிறார். இப்போ சர்ற பலவீனத்தை நினைச்சு நீ கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு காரியம் முடிக்க முடியலையேன்னு சொல்லி கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து அவரை பார்த்து துதி உமக்கே, துதியும் புகழும் எல்லா மகிமையும் உமக்கு தான் ஆண்டவரே என்று எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷப்லபா ஹரபலபா. சொல்ல முடிந்தல்ல, நல்லவரே. ஆராதிப்போம். அப்படி சொல்ல முடியவே நான் பாடும் பாடலின் காரணரே, நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்று சொல்லி பாடுவோம். நன்மைகள் எதிர்பார்த்து வாதவர், உமக்கே புகழும் மேன்மை ஒருவருக்கே. புகழும் மேன்மை ஒருவருக்கே. இந்த கால்வழியில் எல்லா மகிமையும் கனமும் துதியும் ராஜாதி ராஜாவுக்கு செலுத்துகிறோம். ஓ நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்று காலை எங்கள் ஜபங்களை நீர் கேட்டுக்கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஜபங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அங்கீகரிக்கிற திரியை அணையாதவர். ஆமென். நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆச்சரியமான தேவன். இன்று காலை கொஞ்ச நேரம் ஜெபிக்க துதிக்க கொடுத்துக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆங்காங்கே இணைந்து ஜெபித்த எல்லா குடும்பங்கள், பிள்ளைகள், ஊழியர்கள் யாவரையும் ஆசீர்வதியும். இன்றைக்கு எங்கள் வேலையில் காரியங்களில் நீருடைய பிரசனத்தை தான் எங்களோடு வருகிறதற்காக நன்றி. மங்கி அறிகிற திரி அணையாதவர், நெறிந்த நாளிலும் முடியாதவரே, கோடான கோடி நன்றி. எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.